ஓம் மகிழ்ஜாய வித்மகே தண்டகஸ்தாய தீமகே தன்னோ வாராகி பிரசோதயாத். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகிமன் திருவடி சரணம். இன்றைய பதிவில் ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களே, 2025 வருடம் முடிவதற்குள் இந்த 4 விதமான பலன் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக நடந்தே தீரும். அதில் மிக முக்கியமாக முதல் பலனாக சொல்கிறது கூட பிறந்தவங்க. ஸோ இந்த கூட பிறந்தவங்களை நினச்சி ஏதோ ஒரு மன வருத்தம், ஏதோ ஒரு கவலை இருக்குன்னா அது கண்டிப்பாக தீரும். கூட பிறந்தவங்களால ஏதோ ஒரு சண்டைச்சுன்னா அது நீங்கும். உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு ஒரு நல்ல காரியம் கண்டிப்பாக நடைபெறும். இது முதல் விஷயம். ரெண்டாவது, ஒரு காரியத்தில், அதுவும் சுப காரியத்தில், அதுவும் குழந்தை விஷயத்தில், உங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் ஒரு வெற்றி கிடைக்கும். ஸோ உங்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய ஒரு காரியத்தில் கண்டிப்பாக ஒரு சுபம் என்பது, ஒரு வெற்றி என்பது கிடைக்கும். பிள்ளைகளை நினச்சி பெருமைப்படக்கூடிய ஒரு சம்பவம் நடக்கும். சரிங்களா? பிள்ளைகளுக்கு சுப காரியம் ஒன்று நடக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்து மூன்றாவது, நிச்சய ரிஷபராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு புதிய ஒரு உறவு கிடைக்குங்க. அது வாழ்க்கை துணையாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், நண்பராக இருக்கலாம், தோழியாக இருக்கலாம், தொழில் பார்ட்னராக இருக்கலாம். இப்படி எதிர் முக்கியமான ஒரு உறவு இந்த 2025 முடிவதற்குள்ள கண்டிப்பாக கிடைக்கும், உங்களை தேடி. ஸோ நான்காவது விஷயம், நிச்சயமாக ஒரு வேலை தொழிலில் ஒரு மாற்றம். அந்த மாற்றம் நிரந்தரமான முறையில் இருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு நிரந்தரமான ஒரு வேலை அல்லது நிரந்தரமான ஒரு தொழிலை ஏற்படுத்தி கொடுத்து தான் போகும் இந்த 2025 வருஷம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். இந்த 4 விதமான பலனும் நிச்சயம் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு நடந்தே தீரும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் பண்ண வேண்டியது, செய்ய வேண்டியது ஒரே ஒரு தெய்வத்தினுடைய மிக முக்கியமான ஒரு வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நந்தீஸ்வர பகவானுடைய வழிபாடு. பிரதோஷ காலன்று நந்தீஸ்வர பகவானுடைய வழிபாடை தவறாமல் நீங்கள் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப நல்லது. நந்தீஸ்வர பகவானுடைய செவிகளில் உங்களுடைய குறைகள், வேண்டுதல், பிரார்த்தனையை நீங்கள் கூறுங்க. அது மிகப்பெரிய அளவு உங்களுக்கு நினைக்கும். அதே போல் சிவாலயங்கள் நடக்கக்கூடிய பள்ளி அறை பூஜை இரவு நேரத்தில், ஸோ நட சாதனக்கும் 8 மணிக்கு மேலே நடக்கும். அந்த பள்ளி அறை பூஜையில் ரிஷபராசிக்காரங்க கலந்து கொள்ளும்போது உறவுகள் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனை, எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அது சரியாகும்.